டெட் வேலி அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ஆப்பிரிக்கால அந்த நமீபியா நாட்டுல தாங்க இந்த இடம் இருக்கு. இந்த இடம் பார்த்தோம்னா, மிக நீண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலைவனமா காட்சியளிக்குதுங்க. அதில பிரமிக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மரங்கள் வந்து இந்த இலைகள்லாம் உதிரி, இந்த கிளைகள்லாம் வந்து இன்னமும் பட்டு போன மாரி அங்க அப்படியே நிக்கிறத நம்ம இன்னமும் பார்க்கலாங்க. உதாரணமா சொல்ல போனோம்னா, இந்த விசுவல் நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா, இந்த இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்போங்க. அதாவது இந்த அயன் படத்துல, அந்த சூர்யா, தமன்னா நடிச்ச அந்த ஒரு படத்துல அந்த ஒரு சாங் வருங்க. அந்த சாங்ல தாங்க இந்த இடத்துல வந்து படம் எடுக்கப்பட்டது. அப்படி இந்த இடம் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பசுமையா இருந்திருக்குங்க. இது ஒரு இயற்கை சீற்றத்தினால இந்த இடம் வந்து இங்க பாலைவனமா ஆனதா இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அப்படி அந்த இடத்துல கண்ணுக்கு எட்டுன தூரம் இந்த சுட்டெரிக்கும் இந்த பாலைவனத்துல, இன்னமும் இந்த இடம் வந்து விரவு பூச்சி மாரி அப்படியே நின்னுட்டே இருக்குங்க. இது வந்து நமீபியா நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா காணப்படுதுங்க. இதோட வயச கேட்டோம்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்குங்க. சுமார் வந்து 900 வருடங்களா அந்த மரம் வந்து அப்படியே நின்றிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரமிப்புல, ஒரு ஆச்சரியத்துல ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. இப்படியாப்பட்ட இந்த இடத்த வந்து இந்த சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு போறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமிக்க ஒரு இடம் தாங்க இந்த ஒரு டெட் வேலி.